வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு. அது இல்லாமல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 300 மார்க் எடுத்தவங்களுக்கு மெரிட்டில் ரிசல்ட்டை கொடுத்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணீங்க செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் சொல்ல போகிறோம். அதேமாரி இந்த 300 மார்க் எடுத்த கேட்டகிரிலாம் என்னென்ன பண்ணினாங்க. ஏன்னா 300 மார்க் எடுத்துவீங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 14 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. நம்மளுடைய ஓன் சப்ஸ்கிரைபர் ஒரு வருஷமாக நம்மளுடைய ஜேர்னியில் இருக்கீங்க. 14 பேர் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்யூனிட்டியுமே கலந்து தான் இருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டின்னு இது பண்ண வேண்டாம். எல்லா கம்யூனிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா கலந்து தான் இருக்காங்க. மார்க்கு வெறும் 300, 340, 320 இந்த சம்திங் ரேஞ்சில் எடுத்தீங்க தான். நாம் சொன்ன ஒரே ஒரு டிப்ஸை பயன்படுத்தி மட்டும் இத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகியிருக்காங்க. அது எங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுமாரி ஏன்னா நம்ம சார்பில் யாரோ ஒருத்தர் உள்ளே போனால் கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். 14 பேர் சம்திங் போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இந்த ஒரே ஒரு டிப்ஸை பயன்படுத்தி மட்டும் மார்க்கு கம்மியாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கமே அதை வெளிப்படையாக சொல்லலை. வெளிப்படையாக சொன்னால் எல்லாருமே அதேமாரி விண்ணப்பிச்சிருவாங்க. அந்த சின்ன குழுவை நாங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருந்தோம். அதேமாரி அவங்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணதுனால செலக்ட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட்டும் இதேமாரியே தான் அந்த அப்டேட் எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்ச வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா நோ இஷ்யூ. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அப்படின்னா அங்கேயும் போட்டிகள் நிலவும். அந்த போட்டிகள் நிலவரத்துக்கு முன்னாடி நாமளே அந்த வேலை வாய்ப்பை நல்லா அப்சர்வ் பண்ணி விண்ணப்பிச்சு நாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மாவட்டத்தில் ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஏதாச்சும் ட்ரைனிங்கோ இல்லை எக்ஸாமினேஷன் எப்படின்னு தெரியல, நான் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோ, இல்லை கோச்சிங் சென்டர் போய்கிட்டு இருந்தாலும் எங்களுடைய வீடியோவை ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் கொடுக்கக்கூடிய க்ளூவும் சரி, நாங்கள் சொல்லக்கூடிய ஐடியாஸும் சரி, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இதுமாரி எடுத்துக்குவாங்க. எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒன்ஸ் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அப்சர்வ் பண்ண போகிறீங்க, அதுமாரி அங்கே எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க, ஜாப்ஸும் பிடிக்க போகிறீங்க. இதுதான் உங்களுக்கு உண்டான மேட்ரு. இது மெரிட்டில் தான் இது பாஸ் பண்ணாங்க. மெரிட் மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் அடிப்படையில் தான். மார்க்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி 340 இடத்தையும் உள்ளே போனாங்க அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இப்போ என்ன ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் அப்டேட்டில் சொல்ல போகிறோம். ரிசல்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான ஜாப்ஸ் அப்டேட்டும் நியூஸ் அப்டேட்டும் அரசாங்கத்திலேருந்து அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களும் உங்களுக்கு 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 சொல்லிட்டு மொத்தம் ஒரு 2293 போஸ்ட் ஆன்லைன் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஃபார் கம்யூனிகேஷன் அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா அது வேக்கன்சி போஸ்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. 2293 வேக்கன்சி போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எப்போ தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் 2024 டேட்டு, டீட்டெயில்ஸு, அப்ளிகேஷன் ஃபீஸு, எலிஜிபிள் யார், டாக்குமெண்ட் என்னென்ன வைக்கணும் எல்லாமே சொல்லியிருக்காங்களாம். நம்ம பொறுமையாக பார்க்கலாம். ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் லிங்க் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்யூர்மெண்ட் 2025 அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஜென்ரலு, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் இதுக்குண்டான வேக்கன்சி அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரலில் வந்து யூஆரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேக்கண்ட்டு ஒரு 1100 வேக்கண்ட் வந்து அவைலபிளாக கொடுக்குறாங்க. அதே ஓபிசியில் பார்த்திங்கன்னா 527 வேக்கண்ட் அவைலபிளாக கொடுக்குறாங்க. எஸ்டியில் 361 வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்சியில் 23 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸில் 200 வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதே பிடபிள்யூடிஏல 10, பிடபிள்யூடிபியில் 41, பிடபிள்யூடிசியில் 21 வேக்கன்சி. அதேமாரி பிடபிள்யூடிடிஇ இதில் வந்து 10 வேக்கன்சி. டோட்டலாக வந்து சொல்லியிருக்காங்க 2293 வேக்கன்சி. அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டரில் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இல்லை அப்படின்னா நெட் பேங்கிங் மூலமாக கூட பே பண்ணிக்கலாம். ஜென்ரலில் டிவிஷன் அப்ளிகேஷன் ஃபீஸஸ் பார்க்கலாம். டிவிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்டி, எஸ்சி, பிஹெச் சொல்லியிருக்காங்களா. இதில் வந்து ஜென்ரலில் 100 ரூபா, ஓபிசிக்கு 100 ரூபா, இடபிள்யூஎஸ்க்கு 100 ரூபா, எஸ்டிக்கு இல்லை, எஸ்சிக்கு இல்லை, பிஹெச்சுக்கும் இல்லை. ஓகேங்களா. அடுத்தது கீழே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அவைலபிள் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஜாப் நீட் த ஃபாலோ எலிஜிபிள் செட் த டிபார்ட்மெண்ட் கேர் லிஸ்ட் பிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் என்னென்ன வேணும் அப்படின்னு மார்க் ஷீட்டு, கட்டாயமாக மார்க் ஷீட் அப்படிங்கிறது வேணும். அதேமாரி ஐடி ப்ரூஃப் வேணும், பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் வேணும், இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வேணும். இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நோ இஷ்யூ. ஓகேங்களா. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் சர்டிஃபிகேட்னால் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு மெடிக்கல் ஃபிட்னஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் ஷீட்டு, சிக்னேச்சர் பண்ண ஒரு பேப்பர், ஒரு ஒயிட் ஷீட்டில் சிக்னேச்சர் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து அதில் தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் விண்ணப்பிச்சுக்கலாம். https://indie.postoffice.gov.in/. இப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் தாராளமாக போய் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த செலக்ட் ஆனீங்க எல்லாம் எப்படி செலக்ட் ஆனாங்க அப்படின்னு. நீங்கள் ஒன்ஸ் நாங்கள் சொன்ன ப்ரொசீஜரில் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னாலே செலக்ட் ஆகிருப்பீங்க. நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்கல்ல, எல்லா ஊர்லேயுமே ரொம்ப கடினமான பகுதி அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில இடத்துல ஈஸியாக கீழே இருக்கும், ஒரு சில இடத்துலலாம் மலை மேலே ஏறி போய் இந்த போஸ்ட்டை கொடுத்துட்டு வரணும். ஒரு போஸ்ட்டுனாவே 4-5 மலை ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். அந்த இடத்த நாங்களே சூஸ் பண்ணி சொல்லியிருந்தோம், இந்த இடம்லாம் இந்த இடம் மலைவாழ் மக்கள் வாழ்கிறது, இந்த இடத்துல யாரும் விண்ணப்பிக்க மாட்டாங்க. நாங்கள் விண்ணப்பித்து கொடுத்ததே அப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து விண்ணப்பித்து கொடுத்தோம். அதாவது இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இந்தந்த இடத்துல இருக்குது, நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா வேலை கிடைக்கும்
அப்படின்னு சொன்னோம். அதேமாரியே கிடைச்சிருக்கு. நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரியே விண்ணப்பிச்சிருக்கணும். அங்கே வந்து வேக்கன்சி அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் போட்டிகள் நிலவாது. அந்த இடத்துக்கு அதிக பேர் விண்ணப்பிக்க மாட்டாங்க. அதனால் நாம் விண்ணப்பித்தோம் அப்படின்னா கட்டாயமாக செலக்ட் ஆகிறதுக்கு 100%ல் 1% வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த 1%-ஐ பயன்படுத்தி தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் 14 பேர் செலக்ட் ஆகி உள்ளே போயிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இந்த வீடியோலையும் சொல்கிறேன், பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சொல்லியிருக்கேன். அதேமாரியே ஒரு பகுதி 2 பகுதி போடாதீங்க, ஃபுல்லாக போடுங்க. எத்தனை பகுதி இருக்கோ அத்தனை பகுதியும் ஃபுல்லாக போட்டீங்க அப்படின்னா தான் செலக்ட் பண்ண முடியும். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்டில் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாராச்சும் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் நான் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.